பிறகு உங்களோட ஜாயின் ஆகுறேன். மிச்ச நாளைக்கு பிறகு உங்களோட கிளாஸுக்கு நான் ஜாயின் ஆகுறேன். ஸோ இன்றையுடைய டாபிக் உண்மையில தெரியும். இதில் நிறைய அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு டீம் ஒன்று இதில் இருக்கிறாங்க. இருந்தாலும் கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ற ஆட்களோட வீதம் ரொம்ப குறைவா இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதிகமாக கிளாஸுக்கு அட்டென்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும், மற்றவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது. அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இந்த இந்த அடுத்தடுத்த வருகின்ற லெக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாயின் ஆகுறது. ஸோ இதுல உங்களுக்கு பல லெக்சரர்ஸ், எங்களுடைய அமேசான் காலேஜுடைய பல லெக்சரர்ஸ் பல விரிவுரைகளை உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுல ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஜூம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ரெக்கார்டிங்கை திரும்ப இன்னொரு யூடியூபுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம். ஏன்னா மிஸ் பண்ணாம அந்த ரெக்கார்டிங்கை கேட்டுக்கொள்றதுக்கு. ஸோ அது மிக மிக முக்கியம். ஸோ இதுல இருக்கிற அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எங்கடா இதுல நீங்க எல்லாரும் பொதுவா ஓ லெவல் ஏ லெவல் படிச்சு கொண்டிருக்கிற அல்லது படிச்சு ரீசெண்டா முடிஞ்ச ஆளுக்கு தான் இதுல கூட இருக்கிறீங்க. இதுல அப்படியானதான் கூட இருக்கிறீங்க. ஸோ இதுல உங்களுக்கு தெரிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் தான் நாங்க இன்னைக்கு படிக்கிறோம். ஸோ நீங்க லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. எங்கட லாஸ்ட் சார் அவர் ஹெல்த்தை பத்தி கதைச்சிருப்பார். ஸோ இன்றைக்கும் நான் இன்னும் பல்வேறுபட்ட தலைப்புக்களை உங்களுக்கு ஒரு 1 ஹவர்ல ஒரு ஃப்ரூட் சலாட் மாதிரி நான் சொல்ல போறேன். சரி, அதாவது பல பல விஷயங்களை இதுல உள்ளடக்கிய ஒரு வகுப்பாகத்தான் இந்த வகுப்பு இருக்குது. ஸோ நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விடயம் தான், நீங்க எந்த லெக்சர்ஸ் போனாலும் எந்த படிப்புக்கு போனாலும் கட்டாயமா உங்களிடம் ஒரு நோட் புக் ஒழிக்கணும். அந்த நோட் புக்ல நீங்க சும்மா ஒரு டேட்டா போட்டு நான் இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத படிக்கிறத நீங்க கொஞ்சம் எழுதி வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா நீங்க படிக்கிற அந்த விஷயங்கள் ஒரு ரொம்பவுமே பிரயோசனமானதாக இருக்கும். அடுத்து மறந்து போயிடுது. உங்களுக்கு தெரியுமே, எல்லாருக்குமே மறதின்னு ஒன்று இருக்கு. எங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ மறந்துடாம இருக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாருமே கொஞ்சம் சீரியஸா படிக்கிறது. சவுண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண கேக்குறீங்க. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் உரமானா கத்துறேன். சரியா? ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது உங்களுக்கு அதாவது நாலேஜ் என்பது படிப்பை 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்று பாடசாலையில் நீங்க படிக்கிற அந்த புத்தக கல்வி, 2வது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அனுபவங்கள். அப்ப இதுல 2மே கட்டாயமா தேவை. இந்த அனுபவங்களை யாரு அதிகமாக எடுக்கிறாரோ, அனுபவம் படிப்புல உள்ளவர் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவார். வெறுமனே புத்தகங்களை மட்டும் பேஸ் பண்ணி புக்கோட மட்டும் படிச்சு கொண்டிருக்கிறவர் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளையும் நிறைய ஏமாற்றங்களையும் அவர் அனுபவிப்பார். அதுக்கு பிறகுதான் அவர் முன்னுக்கு வருவார். ஆகவே பெருசா படிப்புல பெருசா ஒரு குவாலிஃபிகேஷன் சைட்ல டெவலப் பண்ணாம அனுபவ ரீதியாக படிச்ச பலர் இன்று உலகத்துல வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது. தெரிஞ்சுக்கணும். அது ஏன் அவங்களுக்கு சொல்லுன்னு சொன்னா, அனுபவ படிப்பு என்பது நாங்க பிராக்டிக்கலா எங்களோட நேரத்தை, காலத்தை, பொருளை, அதே மாதிரி பணத்தை வீண் விரயம் செஞ்சு அங்க போயிட்டு இங்க போயிட்டு அடுத்தவருடைய அனுபவத்தை கேட்டு படிக்கிற ஒரு படிப்பாகிறதால அது அதிகமாக நல்லா மார்க்கெட்ல எடுப்படும். தேவை. அதிகமான ஆட்கள் ஜொப்புக்கு இன்டர்வியூ போகின்ற பொழுது யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கிறதோ, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிற ஆட்களுக்கு சம்பளங்கள் கூட, சேலரி கூட. அனுபவங்கள் இல்லாதவங்களுக்கு, அனுபவங்கள் குறைய இருக்கிறார்களுக்கு கிடைக்கிற அந்த சம்பளம் கொஞ்சம் குறைய. ஆகவே அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் மிக மிக முக்கியம். ஆகவே நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், உங்க எல்லாருக்கும் நீங்க ஓ லெவல் படிக்கிறவரா இருக்கலாம், ஏ லெவல் படிக்கிறவரா இருக்கலாம், கொஞ்சம் நீங்க வெளி உலக படிப்பையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏனென்றால் இன்றைக்கு கிட்டத்துல ஒரு ஊர்ல 16 கோடி ரூபாய் சல்லிய ஒருத்தர் ஏமாத்திட்டு ஓடினார். இந்த 16 கோடி ரூபாயும்
ஒரு இளைஞர்கள்ட்ட சல்லி அவங்க ப்ராஃபிட் தாரன், இன்கம் தாரன், கிரிப்டோ கரன்சி, அந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி 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 1,00,000 எடுத்தாரு, 1,50,000, 1,10 கொடுத்தாரு, 1,50,000 எடுத்தாரு, 1,15 கொடுத்தாரு. இப்படி எடுத்து கொடுத்து கொண்டு இருந்து கடைசியில பெரிய ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு ஆள் மாறிட்டார். சோ இது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கும் அனுபவம் இல்லாத ஆட்கள். இந்த ஏமாத்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே அனுபவம் இல்லாத ஆட்கள். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சு உங்களோட முதலாளி ஏமாத்தப்பட்டிருந்தால், நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சு உங்களோட முதலாளி ஏமாத்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு அந்த அனுபவம் தெரிஞ்சிருக்கு. நீங்க ஒரு கடையில வேலை செஞ்சு உங்களோட முதலாளி உங்களோட மாமா ஏமாத்தப்பட்டிருந்தால் நீங்க சல்லியை கொடுத்திருக்க மாட்டீங்க. அதனாலதான் அந்த அனுபவமான இதுவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப நீங்க கொடுத்து அந்த சல்லி வீணாகினது கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா சல்லி அநியாயமே, அது திரும்ப உங்களுக்கு கிடைக்க போறது இல்லையே. அதனால கவனமாக உங்களோட லைஃப பிளான் பண்றதுக்கு மிக மிக முக்கியம் இந்த வெளியில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். ஆகவே இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன், எப்படி சார் ஏண்ட வெளியில இருக்கிற அனுபவத்தை டெவலப் பண்றது. ஏன் இதை நீங்க டெவலப் பண்ண சொன்ன, உதாரணமா வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி சல்லி வாங்கி ஏமாத்தினாலும் நிறைய பேர் இருக்கிறான். கனடாக்கு அனுப்புறேன்னு சொல்லி யாழ்ப்பாணத்து பொடியமார்ல 20 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் வாங்கி ஏமாந்த ஆட்கள் நிறைய இருக்கிறான். திரும்ப கிடைக்காது. நீங்க கொடுக்குற சல்லி எல்லாமே திரும்ப கிடைக்காது. சவுதி, கட்டாருக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஏஜென்சில சல்லி கட்டு ஏமாந்தார்கள் இருக்கிறாங்க. வீடு ஒன்று இருக்குது, குறைஞ்ச விலைக்கு எடுக்கலாம், ஆரம்பத்துல இந்த தொகையை கட்டுங்க, மீதி புறவு கட்டலாம்னு சொல்லி ஏமா. அதே மாதிரி வாகனங்கள் இருக்குது, ஒரு அமௌண்ட்டை கட்டுங்க பிறகு எடுக்கலாம். இது மாதிரி பல்வேறுபட்ட ஸ்கேம், பல்வேறுபட்ட ஏமாத்து வித்தைகள் உலகத்துல இருக்குது, தெரிஞ்சுக்கணும். இதுல எல்லாம் நீங்க மாட்டாம இருக்கணும் இருந்தா நீங்க வெரி ஸ்மார்ட்டா இருக்கு, வெரி ஸ்மார்ட்டா இருக்கு. உங்களுக்கு தெரியணும் விளங்குதா, இதெல்லாம் டேஞ்சர், இதுல எல்லாம் சம்திங் ராங், இதெல்லாம் ஏமாத்து விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். சோ எப்படி சார் இந்த விஷயங்கள் தெரியும்? முதலாவது உங்களோட ஊர்லயோ கொழும்புலையோ ஏனைய மாவட்டங்களையோ ஏதாவது கல்வி கண்காட்சி, ஏதாவது எக்ஸிபிஷன் நடந்தால் கட்டாயம் போகும். ஏதாவது செமினார்ஸ் நடந்தால் கட்டாயம் போகும். இப்ப அதாவது BMICHல ஒரு மாதத்துல 4 எக்ஸிபிஷன் நடக்குது. ஒரு மாதத்துல புக் எக்ஸிபிஷன் நடக்குது, வெஹிக்கல் எக்ஸிபிஷன் நடக்குது, பிரிண்டிங் எக்ஸிபிஷன் நடக்குது, கல்வி கண்காட்சி நடக்குது, சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, இதெல்லாம் பிசினஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. இதெல்லாம் போகும் பொழுது உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். ரெண்டாவது செமினார்ஸ். உங்களோட ஊர்ல பாடசாலைகள்ல ஒவ்வொரு தலைப்புகள்ல செமினார்ஸ் போடுவோம். உதாரணமாக செமினார்ல முக்கியமான ஒரு செமினார் ஒன்று இருக்குது, ஃபர்ஸ்ட் எய்ட், முதல் உதவி கருத்தரங்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் ஒவ்வொரு மனிதரும் கட்டாயமா படிச்சிருக்கணும். உதாரணமா நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, திடீரென்று உங்களோட பெற்றோர், உங்களோட வாப்பாக்கோ உமாக்கோ ஹார்ட் அட்டாக் வருது. இமீடியட்டா எப்படிப்பட்ட முதல் உதவியை செஞ்சால் செய்யணும், அதை செஞ்சால் அவர் உயிரை காப்பாற்றலாம். திடீர்னு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுகிறாரு, அல்லது பஸ்ல இருந்து கீழே விழுகிறாரு, அல்லது ஃபிட் ஒன்று வருது, அவருக்கு ஃபிட் ஒன்று வலிப்பு வருது, இமீடியட்டா அவருக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆகவே நீங்க ஒவ்வொருத்தரும் மாணவர்களே இந்த ஃபர்ஸ்ட் எய்ட்ங்கிற ஒர்க் ஷாப்பையும் எங்கேயாவது தேடி படிச்சு கொள்ளுங்க. அமேசான்ல நடந்தால் நாங்க குரூப்ல உங்களுக்கு போடுவோம். இது கட்டாயமா தேவை. ஒருத்தர் உயிர்களை ஒரு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல்ல, நீ கொஞ்சம் ஏர்லியா வந்திருந்தா, ஸ்கிரீன் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஷேர் பண்றதுக்கு, ஜஸ்ட் ஒன்லி லெக்சர்ஸ். நீங்க கொஞ்சம் ஏர்லியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்கான்னு சொல்லுவாங்க தானே. கொஞ்சம் ஏர்லியா வந்திருந்தா அவரை காப்பாத்திக்கலாம். அதனால மிக மிக முக்கியம். அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்டது, ஹெல்த் சம்பந்தப்பட்டது, அதாவது நோய் சம்பந்தப்பட்டது, ஒவ்வொரு மருத்துவங்களை பத்தி இருக்குது, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி செமினார், ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளை பத்தி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட உரிமைகள் இருக்குது இந்த நாட்டுல, அது கட்டாயம் தெரியும். அதுக்கு ஒரு 3-4 மணித்தியால ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் கருத்தரங்கு.
உதாரணமா வந்து அதே மாதிரி சின்ன சின்ன சட்ட திட்டங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி உங்களை ஏமாத்திடுவோம். உதாரணமாக நீங்க ரோட்ல நிக்கிறீங்க, உங்களை ஒரு போலீஸ்காரன் நிப்பாட்டுறான். ஒரு போலீஸ்காரன் நிப்பாட்டினா நீங்க நிக்க தேவையில்லை. உங்களுக்கு நிக்க தேவையில்லை. ஹியூமன் ரைட்ஸ். நான் ஒரு லோயர் ஆகிக்கிறதால இதை நான் சொல்றேன். நீங்க நிக்க தேவையில்லை. 2 போலீஸ்காரன் நின்றா நீங்க நிப்பாடும். ரூல் என்ன தெரியுமா? போலீஸ்காரன் 2 பேர் தான் ஜாயினா தான் போவாங்க. ஒரு போலீஸ்காரன் நிப்பாட்டினா அது உண்மையிலேயே சில நேரம் அது போலீஸ்காரனா இருக்காது. அல்லது அவன் உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்கிறான், என்னை கொண்டு போய் நாங்க இறக்கி விடுன்னு சொல்றான். இது மாதிரியான பல விஷயங்கள் நீங்க படிக்க இருக்குது. இது மாதிரி எங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை சரியா இனம் காணாட்டு எங்க நாங்க கேஸ் போடுறது, எப்படிப்பட்ட கேஸ் போடுறது, இது மாதிரியான பல விஷயங்கள்ல ஒரு நாள்ல நீங்க படிக்க வேண்டியது. ஹியூமன் ரைட் இது மாதிரி பல்வேறுபட்ட விடயங்கள் இன்று பல்வேறுபட்ட மக்களினால் ஆன்லைன்ல கூட நடக்குது. கட்டாயமா நீங்க அதே மாதிரி டீச்சர்ஸா நீங்க வரணுமா இருந்தால் டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி பிள்ளைகளுக்கு நல்ல முறையில படிச்சு கொடுக்கிறது, இன்ட்ரெஸ்டா படிச்சு கொடுக்கிறது, போரிங் இல்லாம படிச்சு கொடுக்கிறது, படிச்சு கொடுக்குற பாடம் மூளையில பிரெயின்ல மிச்ச நேரமா இருக்கணும், மறக்க கூடாது. என்ன மெத்தட்? அந்த மெத்தடுக்கு பேரு NLP மெத்தட், நியூரோ லிங்குவிஸ்டிக் மெத்தட். இது எங்க சார் படிக்கிறது? தேடுங்க தேடுங்க. இது மாதிரி எந்த விதமான அதே மாதிரி பிசினஸ் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியுமா, கொழும்புல இதுக்கு முன்னுக்கும் சொன்ன 16-17 வயசு பொடிமார் பிட்டை பெட்டாவுல கடை வச்சிருக்கிறான். அவங்களோட வீட்டுல 3 கார் பார்க் பண்ணிக்குது. அவர் யூஸ் பண்ற மொபைல் போன் 4 லட்சம் ரூபாய். அவரோட மாதம் அந்த வருமானம் 20 லட்சம் ரூபாய். யாரு? 16-17 வயசு பாய்ஸ். இவங்க என்னது? இவங்க வந்து குறிப்பிட்ட காலத்திலேயே படிச்சு கொண்டே பிசினஸ் இறங்கிட்டாங்க. அதாவது நீங்க அதிகமாக உழைக்கணுமா, நீங்க உங்களுக்கு இன்கம் கூட தேவையா, நீங்க செய்ய வேண்டிய வேலை பிசினஸ். தொழில உங்களுக்கு உழைக்க முடியாது. தொழில்னு சொன்னா ஜாப். உதாரணமா நீங்க மேனேஜரா, மார்க்கெட்டிங் மேனேஜரா, அல்லது டீச்சரா, அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா, ஒரு அக்கௌண்டனா, உங்களோட சம்பளம் பிக்சட். 50,000 ரூபாய், 75,000 ரூபாய், 1 லட்சம் பிக்சட். உங்களால 5 லட்சம் உழைக்க முடியுமா? முடியாது. உங்களோட சேலரி பிக்சட். சோ இப்பதான் தலைப்புக்கு வர என்டர்பிரினர்ஷிப், ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது. நீங்க ஒரு முதலாளி, நீங்க ஒரு பிசினஸ் மேன். உங்களுக்கு கீழே 10 பேர் நீங்க வேலை கொடுக்கலாம். அவங்களோட குடும்ப லைஃப் நல்லா வரும். புதிய புதிய கிரியேட்டிவ் ஐடியாஸ் நீங்க யோசிக்கலாம். அந்த ஐடியாவை உங்களோட பிசினஸ்க்கு போடலாம். உங்களோட பிசினஸ் டெவலப் ஆகும். 2 பேரோட ஆரம்பிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் 15 வருஷத்துக்கு முன்னால இப்ப இன்னைக்கு 50 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. 50 பேர் வேலை செய்யறாங்க. ஹார்ட் ஒர்க். அது மாதிரி என்டர்பிரினர்ஷிப் என்பது நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு பிசினஸ் உருவாக்குறது, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் பேர் என்டர்பிரினர். அது சம்பந்தமா இன்னொரு பேர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்டார்ட் அப். நீங்க எது பண்ணாலும் பரவாயில்லை. நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ நோ ப்ராப்ளம். நீங்க ஜாப் செய்றீங்களா, கவர்மெண்ட் ஜாப் செய்றீங்களா, நோ ப்ராப்ளம். ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிங்க. அதான் சொல்லுவேன். இதுக்கு முதல்ல நான் சொன்ன வந்து ஓ லெவல் ஃபெயிலா போன ஒரு பொம்பளை புள்ள. இப்ப அந்த பிள்ளைக்கு வயசு 22, 23. லேப்டாப்ல டிசைனிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்றா. என்ன பண்றா? சோசியல் மீடியா மார்க்கெட்டர். ஒரு கம்பெனி அந்த கேர்ளுக்கு 20,000 கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனி அந்த கேர்ளுக்கு 20,000 கொடுக்குறாங்க. 10 கம்பெனிக்கு ஒர்க் பண்றான். 2 lakhs அந்த கேர்ள் இன்கம். வீட்ல இருந்து லேப்டாப் போடும். யார மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க பாப்போம். ஹிக்மா, உங்களோட வீட்டுல அடி விழுத சத்தம்லாம் இங்க விலகுது. ஹிக்மா மைக்க மியூட் பண்ணுங்க. ஜனூஷா, மணிவண்ணன் மைக்க மியூட் பண்ணுங்க. ரைட். சோ இன்னொரு லேடி அவ வந்து பெட்டிஸ், கட்லட் இது மாதிரி சாப்பாடு செய்யுது. வெரி டேஸ்டி, நல்ல டேஸ்டா பண்ணுவோம். இவளும் இன்றைக்கு தனி ஆரம்பிச்சவள். இன்றைக்கு இவளுக்கு கீழே 15 பேர் வேலை செய்யறாங்க.
மாதாத இன்கம் 2-3 லட்சம் மாதாந்தம் இன்கம் எடுக்கிறார். அதாவது தொழில் எதுவுமே மோசமான தொழில் இல்ல. இந்த பிசினஸ் நீங்க பண்ணும் பொழுது மிக மிக முக்கியமான ஒரு டெக்னிக் தான். நான் உங்கள்ட்ட நிறைய கேள்வி கேட்ப ரெடியா இருங்க உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு. முக்கியமான விஷயம் தான் முதலாவது நேம், பேரு. பேரு நல்லா இருந்தா தான் பிசினஸ் சக்சஸ் வரும். அப்ப வியாபாரத்துல ரகசியம்ல ஒண்ணுதான் சரியான பேரை வைக்கிறது. உலகத்துல எந்த கம்பெனி எடுத்து பாருங்க, அந்த கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பெரிய லெவலுக்கு வரும் பொழுது பேரு பெஸ்டா இருக்கு. நம்பர் 2, ரெண்டாவது எங்கட ஜனுஷ்கா கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணுங்க. இரண்டாவது நீங்க கொடுக்கிற அந்த சாமான், அந்த ப்ராடக்ட், அந்த சர்வீஸ் நல்ல குவாலிட்டியா இருக்கும், தரமானதா இருக்கும். சீட்டிங் சரி வராது. வியாபாரத்துல ஏமாத்துறது, சுத்து மாத்து சீட்டிங் சரி வராது. லாங் டேர்மா நீங்க மார்க்கெட்ல நிக்கல. யாராவது ஒரு கம்பெனியை பத்தி கேட்டா ஆப்போ இந்த கம்பெனியா சரியே வராது, ஐயோ இவனா சரி வராது, அப்படி சொல்லக்கூடாது. ஆகவே உங்களோட பிராண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் பிராண்டிங். உங்களோட நிறுவனத்துல பிராண்ட டே பை டே அதிகரிச்சு கொண்டு போவோம். பிராண்டிங், குவாலிட்டி, கொடுக்குற சர்வீஸ குவாலிட்டியா கொடுக்கும், தரமானதா கொடுக்கும். அடுத்து நேம், சரியான பேரை நீங்க வைக்கும். அடுத்தது டெடிகேட்டட் எம்ப்ளாயிஸ், அதாவது சரியான ஸ்டாஃப் நீங்க அப்பாயிண்ட் பண்ணும். சும்மா ஓஎல் ஃபெயில் ஆன ஆட்கள், ஒழுங்கா ஒண்ணும் தெரியாத ஆட்கள், மாமாட மகள், மாமிட மகன், தங்கச்சிட மகன், பாவம் அவனுக்கு ஜொப் இல்ல, இவங்களை கொண்டு போயிட்டு கம்பெனில போட்டால் உங்களோட கம்பெனி ஆமை வேகத்துல போகும். உங்களோட கம்பெனி ஆமை வேகத்துல போகும். நல்ல டேலண்டான ஸ்டாஃபை நீங்க போட்டீங்களாக்கும் உங்களோட கம்பெனி டெவலப் ஆகும். அப்போ ஒரு நிறுவனத்துக்கு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸும் முக்கியம். தெரிஞ்சுக்கொள்வது இது என்டர்பிரினர்ஷிப். ஆகவே யோசிங்க, 1000 ஐடியாஸ் இருக்குது, நீங்க முன்னுக்கு வாரத்துக்கான பிளான். சில ஆட்கள் சின்ன பொடியமா இருக்கிறாங்க, மொபைல் போன் 1-2 வாங்கி வித்து இன்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆன்லைன் சரி ஃபேமஸ். நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு பேனர் ஒன்று செஞ்சு சோசியல் மீடியாவில போட்டாலே போதும், எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்க டிக்டாக் செய்யறது ஒரு ஹாபியா போய்த்தது. டிக்டாக், யூடியூப்ல கதைக்கிறது ஒரு பிசினஸா போய்த்தது. யூடியூப்ல கதைக்கிறது ஒரு பிசினஸ் போயிட்டு. அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, எங்கட அமேசான் காலேஜுடைய சில விஷயங்கள் நாங்க யூடியூபுக்கு கொடுக்குறோம். டிக்டாக்ல உள்ள ஆட்கள் கதைக்கிறாங்க, சும்மா இல்ல, இவங்க கதைக்கிறதுக்கு நாங்க சொல்லி கொடுக்கோம். எங்கட விளம்பரத்தை போடுறதுக்கு கிட்டத்தட்ட 25,000 சில ஆட்களுக்கு 50,000 கொடுக்கணும் ஒருக்கா கதைக்கிறது. விலங்குல சொல்றேன் உங்களுக்கு. ஆகவே எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ண, இப்ப நான் என்னோட கம்பெனிக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் இல்ல, 10 கம்பெனி கொடுப்பான். இப்ப 40,000 சொன்னா அது 25,000 சொன்னா 10 கம்பெனி சொல்லும் பொழுது அவர் 2 லட்சம் ஏர்ன் பண்ணிடுவார். ஆகவே சோசியல் மீடியா இன்னைக்கு பெஸ்ட். அந்த ஃபீலிங்க படிக்கணும். நீங்க கட்டாயமா லைஃபுக்கு முன்னுக்கு வரதுக்கான சில விஷயங்கள் நான் ஒரு லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். அதுல ஒன்றுதான் இங்கிலீஷ். உங்களால இங்கிலீஷ் எழுத முடியுமா, பேச முடியுமா, டைப் பண்ண முடியுமா? முடியாதா? படிங்க. முடியாதா? படிங்க. டைம் இருக்குது. நீங்க சாகிறதுக்கு முன்னுக்கு படிங்க. இங்கிலீஷ் எழுதணும், பேசணும், டைப் பண்ணணும். ரெண்டாவது ஐடி நாலேஜ், ஐடி ஸ்கில்ஸ், நல்ல ஒரு ஐடி நாலேஜ் தேவை. மூன்றாவது தான் உங்களோட சோசியல் மீடியா நாலேஜ். எந்த அளவு நீங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கு உங்களோட சோசியல் மீடியாவை யூஸ் பண்றீங்க. சோசியல் மீடியா நீங்க வரும்போது கட்டாயமா உங்களுக்கு போட்டோஷாப் தேவைப்படும். அதாவது இமேஜஸ் எப்படி அழகா செய்யறது, அழகான இமேஜஸ் நாங்க எப்படி உருவாக்குறது, இதுதான் சோசியல் மீடியா. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் ப்ளீஸ் பண்ணி கன்சன்ட்ரேட் பண்ணு. அடுத்தது நீங்க படிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கோர்ஸ் மார்க்கெட்டிங். அடுத்து நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான கோர்ஸ் மார்க்கெட்டிங். சில ஆளுக்கு சொல்லுவாங்க, சார் நான் மார்க்கெட்டிங் சம்பந்தம் இல்லை சார், நான் டீச்சர், நான் மார்க்கெட்டிங் சம்பந்தம் இல்லை, நான் நர்ஸ். இந்த நர்ஸ் மார்க்கெட் டீச்சர் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க உங்களோட கரியர்ல மேல வரணுமா இருந்தா மார்க்கெட்டிங் தேவை, நீங்க படிக்கணும்.
ஒரு டீச்சர் ஒன்று இருக்கிறாங்க, அவரோட கிளாஸ்ல 500 பேர் ஒரு செஷனுக்கு. ஒரு செஷன் 500 பேர், ஒரு கிளாஸுக்கு 1000 rupees. நான் நினைக்கிறேன் ஒரு கிளாஸுக்கு 5 லட்சம் உழைக்கிறார். 500 பேர் ஒரு செஷனுக்கு. அப்ப யோசிங்க பாப்போம். அப்ப இது மாதிரி எல்லாம் மார்க்கெட், அதாவது நீங்க ஏதாவது பண்ணும் பொழுது, நீங்க ஒரு ப்ராடக்ட விக்கிறீங்களா, ஒரு ப்ராடக்ட செய்றீங்களா, ஒரு டீச்சிங் பண்றீங்களா, ஒரு கட்லெட் செய்றீங்களா, ஒரு பெட்டை செய்றீங்களா, ஒரு கன்செப்ட உருவாக்குறீங்களா, அந்த கன்செப்ட்ல கிரியேட்டிவா ஏதாவது இருக்கும். என்னது கிரியேட்டிவ்னா? வித்தியாசமா ஏதாவது இருக்கும். வித்தியாசம் ஏதாவது இருக்கும். ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் ஏன் உலகத்துல ஃபேமஸ்? அந்த மியூசிக். அவர் ஒவ்வொரு முறையும் எதையாவது டிஃபரெண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றாரு அவர மியூசிக்ல. அதனாலதான் சுமார் 20 வருடங்களா இன்னும் மார்க்கெட்ல நம்பர் 1 இருக்கிறார். இல்லாட்டி இயலாது, இல்லாட்டி இயலாது, இல்லாட்டி இயலாது. இன்னும் அந்த மார்க்கெட்ல நீங்க தொடர்ந்து இப்ப நீங்க பாருங்க, பல நிறுவனங்கள் டெவலப் ஆகி வருவாங்க, கொஞ்ச காலத்துல லாஸ்ட். காரணம் என்ன தெரியுமா? அவங்க மார்க்கெட்டோட சரியா போறாங்க இல்ல. ஜனுஷ்கா, நான் உங்களை இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுவேன். உங்களை நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஜனுஷ்கா, நீங்க மைக்க மியூட் பண்ணுங்க. ரைட். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். மார்க்கெட்ல உங்களுக்கு தெரியும் நோக்கியா போன். ஒரு காலத்துல நோக்கியா போன் உலகத்திலேயே நம்பர் 1 போன். திடீரென்று அட்ரஸ் இல்ல, ஃபெயிலியர், மார்க்கெட்ல இல்ல. என்ன ரீசன் தெரியுமா? அவங்க நான் தான் நம்பர் 1 அப்படின்ட்டு அகர்வமா அப்படியே இருந்தாங்க. மார்க்கெட்ல உள்ள எதையுமே அவர் மார்க்கெட் ரிசர்ச் பண்ண இல்லை. மார்க்கெட்டிங் ரிசர்ச் முக்கியம், எழுதிக்கொண்டு. மார்க்கெட்டிங் ரிசர்ச், மார்க்கெட்ல என்ன நடக்குது, என்ன அவர் கொடுக்குறாரு, இவர் என்ன கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியுமா, கொழும்புல நாங்க பெட்டிஸ் வாங்கி சாப்பிடுறோம். ஒரு பெட்டிஸ் 150 ரூபா. நாங்க கட்லெட் வாங்கி சாப்பிடுறோம், ஒரு கட்லெட் 150 ரூபா. எங்களோட வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு 100-200 கட்லெட் நாங்க வாங்குவோம். வலிமாக்கு, மெஹந்தி ப்ரோக்ராமுக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் அந்த ஆண்டில நாங்க ஆர்டர் பண்ணுவோம். அந்த என்டில அந்த ஆண்டில விற்கிற பெட்டிஸ் 150 ரூபா. மீன் பெட்டிஸ்ல, ஃபிஷ் பெட்டிஸ்ல ஃபிஷ் இருக்கும், பீஃப் பெட்டிஸ்ல பீஃப் இருக்கும், சிக்கன்ல சிக்கன் இருக்கும். அப்படி டேஸ்ட், அப்படி குவாலிட்டி. பழைய எண்ணெய் இல்ல, ஹை குவாலிட்டி. அதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், அழகான ஒரு செட்டப்ல அதை கொண்டு இறக்குவோம். நாங்க கடையில வாங்குற பெட்டிஸ் மிக்குது மார்க்கெட்ல வெளியில 30 ரூபா 40 ரூபா. துப்ப ரூபா இருக்காது, டேஸ்டா இருக்காது, அதுல நிறைய கிழங்கு தான் இருக்கு. அப்ப மக்கள் 150 ரூபா கொடுத்து கூட என்ன செய்யறாங்க, பெட்டிஸ் கட்டல் வாங்குறாங்க. காரணம் என்ன? குவாலிட்டி. இலங்கையில வந்து ஹமீடியாஸ் ஒரு உடுப்பு கடை உண்டு, ஹமீடியாஸ். அங்க ஒரு ஷர்ட்டோட மினிமம் பிரைஸ் 5000 rupees, குறைஞ்ச விலை 5000 ரூபாய், 7000 ரூபாய், 10,000, 20,000 ஷர்ட். ஏன்னு பாத்தீங்கன்னாக்கும், ஹமீடியா ஷர்ட் ஒருத்தர் போட்டாராக்கும் உண்மையிலேயே அவருக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் லுக்குன்னு வரும். நம்ம கடையில பெட்டாவில் அங்க வாங்குற 1500 2000 ஷர்ட்டை வாங்கி 1 இயர்ல அது அப்படியே பழசு மாதிரி போயிட்டு. இந்த 5000 அப்படி போவாது. ஒரு 2-3 இயர்ஸுக்கு நீங்க ஒரு 6 மாசம் கழிச்சு கழுவி அயன் பண்ணி போட்டாலும் இது நான் புது ஷர்ட்டானு கேட்பான். அப்படியே அது மெட்டீரியல். பொய் வேலை, பொய் இல்ல, பித்தலாட்டம் இல்ல. அதாவது அவங்கள்ட்ட அதாவது ஹை குவாலிட்டியை கொடுக்குறாங்க, நல்ல சாமான்களை கொடுக்குறாங்க. இது மாதிரியான மார்க்கெட்டிங் பிராண்ட்ல நிறைய இருக்கு உலகத்துக்கு. அதிகமான மார்க்கெட்டிங் பிராண்ட் இருக்கு. இதெல்லாம் விலை கூட, ஆனா குவாலிட்டி. அதுக்காக அவங்கள விலை கூட போக சொல்லல. என்ன சொல்ல வர தெரியுமா, உங்களோட ஆரம்பிக்கிற பிசினஸ்ல சில ஆள்கிட்ட பழக்கம் உண்டிக்குது, அவங்க விற்கிறாங்க 500 ரூபா, நான் ஏண்ட வந்து 400 ரூபா, 400 ரூபா. அவ்வளவுதான் கதை. கதை கந்தல், கதம் கதம். எல்லாம் மூடி வச்சுட்டு போய் படுக்க வேண்டியதான் நீங்க. ராங் மார்க்கெட்டிங்.
யாரோ ஒருத்தர் விற்கிறார் 500 ரூபாய், நீங்க 400 ரூபாய்க்கு கொடுக்கணும் ஒரு தேவை ஒன்று இல்ல. தட் மீன்ஸ் அவரை விட உங்களோட லோ குவாலிட்டி, அவரை விட ரொம்ப மோசம் கூட. அவர் விற்கிறார் 500 ரூபாய், அதை விட நல்ல ஐட்டம், அதே ஐட்டம் டிஃபரெண்ட் மெத்தட் என்கிட்ட இருக்குது 700 ரூபாய். பட் எனக்கு தான் சேல்ஸ் கூட போகும், தெரிஞ்சுக்கணும். அது உங்களோட மார்க்கெட்டிங் மெத்தட்ல இருக்குது, மார்க்கெட்டிங் டெக்னிக்ல இருக்கு. விளங்கிட்டீங்களா? ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க, எதையாவது ஒரு தொழில ஆரம்பிக்க பாருங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் இதுல பொருளாதார பிரச்சனை இருக்கும், அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், இதுல எல்லாம் வெளியே வரணும் மாதிரி இருந்தா பார்ட் டைமா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சோ தொழில் செய்யறவங்களோட சேருங்க, ஐடியா எடுங்க. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், மறந்துடாதீங்க. சல்லியே போட்டுறாதீங்க. இப்போ உள்ள பிசினஸ் எல்லாம் சல்லி இன்வெஸ்ட் பண்றது இல்ல. சில ஆள் கழிக்கிறாங்க ஃப்ரேம் எல்லாம் அடிச்சு கடை திறக்குறது, அது ஒரு வருஷம் நீங்க மூடத்தான் வேணும். இப்ப அந்த பிசினஸ் இல்ல. பார்மசி போடுறது, அந்த பிசினஸ் ஜீரோ. இப்ப எப்படி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம மொபைல் போன்ல, மார்க்கெட்டிங்ல, சோசியல் மீடியாவில் செய்யற வியாபாரங்கள் நிறைய இருக்குது. தேடுங்க, படிங்க, தேடுங்க, படிங்க. ஒரு சதம் தேவையில்லை இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட டேலண்ட் நீங்க கண்டுபிடிங்க, உங்க டேலண்ட் நீங்க கண்டுபிடிங்க. அந்த பிராண்டிங்க நீங்க உருவாக்குங்க, பிராண்டிங் உருவாக்க. ஓகேயா? சோ இதுதான் இந்த 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 மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் என்பதுல தெரிஞ்சுக்கொள்ளும். மார்க்கெட்டிங் என்பது நீங்க நினைக்க வேணாம், விற்கிறது இல்லை. மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் ஜாப்பா எனக்கு வேணாங்கிறது அப்படி சொல்லாதீங்க. மார்க்கெட்டிங்ல விற்கிறது இல்லை. அது ஒரு 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 கிரியேஷன், கிரியேட்டிவ், ஒரு விஷயத்தை உருவாக்குறது, கண்டுபிடிக்கிறது, கன்செப்ட் உருவாக்குறது. இன்னைக்கு சில பிராண்டட் டிஷர்ட் இருக்குது, 15,000 ரூபாய் டிஷர்ட், அந்த பேருக்கு தான் சல்லி. அப்படி நீங்க 5 வருஷம் போட்டாலும் பழசி மாதிரி இருக்காது. அந்த டிஷர்ட்டை போட்டு ஒருத்தர் வந்தாராக்கும் அவருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்படியான மார்க்கெட்டும் இருக்குது, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட மைண்டுக்கு போடுங்க. போட்டு தொழில்களை ஸ்டடி பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ற வியாபாரங்கள் இப்ப இல்ல. சல்லி போட்டு பிசினஸ் பண்ற இப்ப எல்லாமே. இப்ப அன்றைக்கு ஒருத்தர் என்ன செய்யறாரு, போன்ல இருந்து கொண்டு சர்ச் பண்றாரு, ஏதோ ஒரு சாமான் ஒரு ஆளுக்கு தேவை, அதே ஆன்லைன் வெப்சைட்ல இன்னொரு சைட்ல அந்த சாமான் இருக்குது. இதை எடுத்து அப்படியே கை மாத்துறாரு, எடுத்து கொடுக்குறாரு, அவருக்கு 5 லட்சம் லாபம் கிடைக்குது. இது மாதிரியான நிறைய ஆபீஸ் கொலும் இருக்குது. அதாவது ஆபீஸ் சொல்ல ஒரு டேபிளும் ஒரு போன்லாம் கிடைக்குது. ஒரு 2 பேர் உள்ளுக்கு இருக்கலாம், ஒரு சின்ன ஏசி ரூம். அதுல இருந்துகிட்டு கோடிக்கணக்கா வியாபாரம் பண்றாங்க இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஆன்லைன், இப்ப ஆன்லைன்ல எல்லாம் இருக்குது. சாமான்களை தேடி வாங்கி கொடுக்கலாம், வெளிநாட்டில இருந்து மெஷினரிஸ் இம்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவை? ஐடி நாலேஜ். பேக்கரி ஐட்டம்ஸ், பேக்கரி மெஷினரியை இம்போர்ட் பண்ணி கொடுக்கலாம், பேக்கிங் ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்ணி கொடுக்கலாம், வேற சைனால சாமான் இம்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். நீங்க ஒண்ணு இம்போர்ட் பண்ண போறது இல்ல, அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்க சர்ச் பண்ணி இம்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. இந்த இம்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட். இப்ப கொழும்புல இந்த விசா ஆபீஸ் வச்சிருக்காங்க நிறைய பேர், வெளிநாட்டுக்கு அனுப்புறது, ஆஸ்திரேலியா, கனடா, யூகே. இதை பத்தி ஒரு கிளாஸ் உங்களுக்கு இருக்குது. இவங்க ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க, ஒரு கேர்ள் உண்டு. இவ யாருன்னா இங்கிலீஷ் நல்லா படிச்ச ஒரு கேர்ள். இவட வேலை எஸ்ஓபி எழுதுறது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் சொல்றது. அதுல எஸ்ஓபி எழுதுறது, நான் என்னத்துக்காக இந்த நாட்டுக்கு போறேன், ஏன் போறேன், போயிட்டு என்ன செய்வேன், எனக்கு படிக்கிறதுக்கு யாரு சல்லி செலவழிக்கிறது, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நான் திரும்பி வருவேனா இல்லையாங்கிறத பத்தி ஒரு கதை எழுதும். இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கதை எழுதுறதுக்கு 10,000 எடுக்கிற ஸ்டாஃப் மிக்கிறான். ஒரு லெட்டருக்கு 10,000, 15,000 எடுக்கிற ஸ்டாஃப் மிக்கிறான். பாருங்களேன் எப்படி எப்படி ஏர்ன் பண்றாங்க. நீங்களும் மீக்கிறீங்களே, யோசிங்க. சில ஆட்கள் நல்லா படிச்சு இங்கிலீஷ் எல்லாம் ஃப்ளூவன்ட், ஒன்னும் செய்யலாம சும்மா இங்கிலீஷ் டீச்சிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு பேனர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஏலும், இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுக்கலுமா, எஸ்ஓபி லெட்டர் எழுதி கொடுக்கலுமா, விசாக்கு அப்ளை பண்ணி கொடுக்கலுமா,
அது எழுமா இது எழுமா உங்களோட பேரை போட்டு ஒரு போன் நம்பரை போட்டு ஒரு பேனர் ஸ்டேட்டஸ் எஃபி இன்ஸ்டா. அதாவது நீங்க முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது சொல்லவா. ட்ரை பண்ணுங்க. வெறுமனே நீங்க படிக்கிற ஷேர் மார்க்ல மட்டும் நம்பி ஒன்னும் செய்யலாது. அதிகமான டீச்சர்ஸ் மைண்ட் செட் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துள்ளதான். வெளியே யோசிக்கவே மாட்டான். வெளியே உள்ளதை பத்தி யோசிக்க மாட்டான். நீங்க கூகுள் அடிச்சு பாருங்க. அமேசான் அதாவது வந்து ஃபேஸ்புக் ஓனர் எத்தனை வயசு அவருக்கு? ஃபேஸ்புக் ஓனர். அப்ப ஒரு கதை ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. ஒரு நாள் ஒரு பெரிய பிசினஸ் மேன் லொஸ்ட் ஆகிட்டார். நல்ல கடனா லொஸ்ட் ஆகி எல்லாமே ஜீரோ லெவல் வந்துட்டார். இப்ப ஒரு பார்க்ல போயிட்டு உட்கார்ந்துக்கிறார். ஒரு பார்க்ல போயிட்டு உட்கார்ந்துக்கிறார். பார்க்குக்கு பக்கத்துல அவருக்கு பக்கத்துல ஒரு வயது போன ஒருத்தர் வந்து இருக்கிறார். இவருக்கு இப்படியே தலையை கைக்கு வச்சுக்கொண்டு. அப்ப பக்கத்துல உள்ளவர் கேட்கிறாரு, அந்த வயது போனவர் அந்த லொஸ்டானவர்ல பார்த்து, ஐயா என்ன பிரச்சனை, ஏன் ரொம்ப கவலையாக்கிறீங்க? அவர் சொல்றாரு, நான் ஒரு காலத்துல பெரிய கோடீஸ்வரன் இருந்தேன், நல்ல வசதியா இருந்தேன், எல்லாம் பெரிய லொஸ்டாவி பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு என்ன செய்யறதோ தெரியாது, ரொம்ப ஒரு கவலையா இருக்கிறேன், ஃபேமிலியும் என்ன விட்டு போயிட்டாங்க, தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல தான் நான் வைக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் யாரு தெரியுமான்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியாது. நீங்க அம்பானின்னு கேள்விப்பட்டீங்களா? அம்பானி. ஓ அம்பானி, அவர் தானா சார், வணக்கம் சார், அம்பானியா சார், சார் அப்படிங்கிறார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு அவர் செக் புக் எடுக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு தேவை, நீங்க உங்களோட பிரச்சனை இருந்து நீங்க வெளியே வரணுமா இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு தேவை? சார் எனக்கு ஒரு கோடி தான் போகும் சார். உடனே செக் எழுதுறாரு. 1 கோடி எழுதி சைன் பண்ணி கிழிச்சு கொடுக்குறாரு. சொல்றாரு, இன்னைக்கு திகதி 10 ஜூலை 2024, 10 ஜூலை 2025 இதே இடத்துக்கு நீங்க இந்த காசோட திரும்ப வரணும். எனக்கு ப்ராஃபிட் தேவையில்லை, லாபம் தேவையில்லை, பட் உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்குது, பிசினஸ் வைக்கிறீங்க, நான் ஒரு கோடீஸ்வரன், எனக்கு இதெல்லாம் கணக்கு இல்லை, பட் நான் குடுக்கல் வாங்கல ஸ்ட்ரிக்ட். நீங்க சல்லி தராட்டி நான் செல்ல உங்களை கொள்ளலாம், நீங்க திரும்ப சல்லி தராட்டி உங்களை கொள்ளலாம், ஆள் வச்சு அடிக்கலாம். அதனால நான் கொஞ்சம் சல்லி விஷயத்துல கொஞ்சம் ரஃப் கேரக்டர், அதனால இந்தாங்க இதை வச்சு முன்னுக்கு வாங்க, அடுத்த வருஷம் சந்திப்போம்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரு செக் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வாரார். யோசிக்கிறார் யோசிச்சுட்டு யோசிக்கிறாரு, இந்த சல்லிய வச்சு நான் பிசினஸ் லொஸ்ட் ஆகுனால் என்ன உயிர் பெய்திரும், டேஞ்சரான மனுஷன், அதனால இந்த செக்கை நாங்க தேவைப்பட்டா மாத்துவோம். இப்ப எங்களுக்கு கைப்பிடி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு செக் ஒன்று இருக்குதே, இப்ப நாங்க ட்ரை பண்ணி எல்லா அவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு மீட்டிங். சொல்றாரு, எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு எங்கட அம்பானியோட செக் ஒன்று கிடைச்சிருக்குது, சோ இதை நான் மாத்த போறது இல்லை, உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருந்தா என்னோட மேல பிசினஸ் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் திரும்ப நான் ரீஸ்டார்ட் பண்ண போறேன், இன்கேஸ் உங்களோட ப்ராப்ளம் வந்தா இந்த செக்கை நான் மாத்தன்னு சொல்லி இந்த செக்கை காட்டுறாரு. எல்லாரும் நம்பிக்கை கொடுக்குறாங்க, எல்லாரும் திரும்ப வேலையை தொடங்குறாங்க, சரியா டெவலப் ஆகுறாரு. சரியா 1 இயர்ல பல கோடிகளுக்கு அதிபதியா மாறுறாரு. பிசினஸ் சக்சஸா வருவது, சரியா 1 இயர்ல பிசினஸ் சக்சஸா வருவது, பெரிய லெவலுக்கு வந்துடுறாரு. சரியா 10 ஜூலை 2025 திரும்ப அந்த பாக்குக்கு வாரார். வந்து வெயிட் பண்றாரு, அந்த செக்கோட வெயிட் பண்றாரு, ஆளை காண இல்லை, அம்பானிய காண இல்லை. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்கிருந்து வாரார் அம்பானி வந்து கொண்டிருக்கிறார். திடீர்னு பார்த்தா 4-5 பேர் ஓடி வராங்க, அவரை தூக்கி வேன்ல போட்டு கூட்டி போயிட்டான், கொண்டு போயிட்டான். அப்ப பக்கத்துல உள்ள ஒரு ஆள்கிட்ட கேட்கிறாரு, சார் அவரு யாரு, ஏன் சார் அவரை தூக்கிட்டு ஓடுறாங்க அம்பானிய? ஓஹோ அம்பானியா, யாரு அவரு? அம்பானி இல்லையே. இல்ல சார், தூக்கிட்டு கொண்டு போறாங்களே, யாரு சார் அவரு அப்படிங்கிறார். தம்பி
நீங்களும் ஏமாந்துட்டீங்களா? என்ன ஏன் சார்? இவரு செக் மென்டல், செக் பைத்தியம். யாராவது பிரச்சனைன்னு சொன்னா செக் எழுதி கொடுப்பாரு. இவர் ஒரு மென்டல் கேஸ் ஒன்று அப்படிங்கிறார். விளங்குதா? சோ இவர் முன்னுக்கு வர காரணம் நம்பிக்கை தான். செக் இல்ல. அந்த செக் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணி தான் சல்லி கிடைச்சிருக்காது. அவர் செக் மென்டல் உண்டு. அப்பதான் யோசிக்கிறாரு. அதாவது என்ன இதுல சமரி தெரியுமா? ஒரு மனுஷன் முன்னுக்கு வாரத்துக்கு தேவை உங்களோட நம்பிக்கை, உங்களோட தன்னம்பிக்கை. ஆனா நான் ஒரு உளவியலாளராக பல விஷயங்களை பலரை பார்த்த வகையில அது 100ல 5 பேரை நான் பார்க்கிறேன். அவங்கள்ட்ட தன்னம்பிக்கை இல்ல, தண்டை மேல நம்பிக்கை இல்ல. சரி வருமா சார்? ஆரம்பிக்கலுமா சார்? ட்ரை பண்ணி பார்க்குமா சார்? கொஞ்சம் போட்டா என்ன சார்? அப்படி செஞ்சா என்ன சார்? இப்படி செஞ்சா நம்பிக்கை இல்லை. சைக்காலஜில முக்கியமான பாடமே நம்பிக்கை தான். நம்பிக்கையோட நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்களா இருந்தால் சக்சஸ். எக்ஸாம் இருக்குது நாளைக்கு, நான் பாஸ் பண்ணுவேன். அடுத்த மாசம் எக்ஸாம், நான் படிக்க இல்லை பட் நான் பாஸ் பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருந்தால் நீங்க எக்ஸாம் பாஸ். எக்ஸாம் பாஸ். விலகுதா? எக்ஸாம் பாஸ். அதனால இந்த நம்பிக்கைங்கிறது மிக முக்கியமான விஷயம். நீங்க யாருமே யோசிக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. நீங்க நினைச்சா முன்னுக்கு வரலாம். உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு நானும் இருக்கிறேன். ஐடியா தேவையா? கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் எல்லா டைம் இருக்குது. பிளான் இருக்குதா? எங்களுக்கு சொல்லுங்க. அந்த பிளானை நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆகவே எதையாவது ஒண்ணு வித்தியாசம் ஆரம்பிங்க. ஒரு லேடி ஒன்று எங்கள்ட ஸ்டூடெண்ட் ஒன்று இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்ச ஒருத்தர். ஸ்லோ லேர்னர் சீக்கிறாங்களே, அதாவது படிக்கிறதுல வீக்கான பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறாங்க. ஒரு கிளாஸுக்கு 2000 ரூபாய். ஒருக்கா வாப்பா கூட பிள்ளைய இறக்கி விட்டு படிச்சுக்கோ. அந்த கிளாஸ்ல 5 பேர் இருப்பாங்க. 5 பேர். அப்ப 2000 into 5, ஒரு கிளாஸ்ல மட்டும் அந்த கேர்ள் இன்கம் 10,000 ரூபாய். 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் இன்கம் 10,000. நீங்களும் வைக்கிறீங்களே, என்னென்ன கோர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறீங்க. அதாவது சும்மா எல்லாரும் மாதிரி அந்த டீச்சரா வரணும், இந்த டீச்சரா வரணும், அவன் அப்படி இல்ல. எது மார்க்கெட்ல தேவை, எதுக்கு டிமாண்ட் இருக்குது, எதுல போனா டொப்புக்கு வரலாம், தேடுங்க தேடுங்க. அப்ப அந்த டொப்புக்கு வர்றதுக்கு என்ன குறைபாடு இருக்குது, அந்த குறைபாடுகளை நான் எப்படி நிவர்த்தி செய்யறது, நான் எப்படி முன்னுக்கு வர்றது. ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடுங்க. உங்களை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்களேன். முதலாவது தேவையில்லாத ஆராய்ச்சி எல்லாம் பண்றீங்களே, உங்களை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணுங்களேன். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், SWOT அப்படி ஒண்ணு இருக்குது. உங்களை பத்தி ஒரு SWOT, ஸ்வட் என்னது SWOT போடுங்க. எப்படி போடுங்க? ஒரு பேப்பர் 4 பிரிங்க. இதுல S, இதுல W, இதுல O, இதுல T, இந்த மாதிரி பிரிங்க. 4. Sனா ஸ்ட்ரென்த். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது? பேசுவேன் சார், முயற்சி இருக்குது சார், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் இருக்குது சார். ரைட், ஓகே. அடுத்து W ஃபார் வீக்னஸ். என்ன வீக்னஸ் உங்கள்கிட்ட இருக்குது? வீக்னஸ் சொன்னா தேவையில்லாத வீக்னஸ் இல்ல. உங்கள்கிட்ட இருக்கிற வீக்னஸ், அதாவது தொழில் செய்யும் பொழுது ஏற்பட வீக்னஸ். என்ன வீக்னஸ் சார்? என்கிட்ட சார் வசதி கொஞ்சம் குறைவு சார், இன்கம் பெருசா இல்ல சார், நிறைய செலவழிக்க இயலாது சார், மற்ற எனக்கு கொழும்புக்கு வர இயலாது சார், வீட்டுல உண்மை சோகம் இல்லை சார். இது வீக்னஸ். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்ன உங்களோட இந்த விஷயத்துல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. மாமா ஆஸ்திரேலியாவில சார், அங்க இது கண்டாக்ட் சார், கட்டார், சவுதி சார், பெரிய நெட்வொர்க் ஒன்று சார். ஓகே சார், ஓகே சார். அடுத்தது டி ஃபார் த்ரெட். அச்சுறுத்தல் என்ன இருக்கு? நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு என்ன அச்சுறுத்தல்? அதிகமான மாப்பிள்ள மார்களுக்கு பொண்டாட்டி மார்கள் அச்சுறுத்தல். எனக்குதான் செய்ய விட மாட்டான், செய்யக்குள்ளே பெரிய குண்டு தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி சில லேடிஸுக்கு ஹஸ்பண்ட் ஒரு அச்சுறுத்தல், சில லேடிஸுக்கு ஹஸ்பண்ட் மார்கள் ஒரு அச்சுறுத்தல். ஆகவே அச்சுறுத்தல் என்னன்னு பாருங்க, த்ரெட்ஸ் எழுதுங்க. அதுக்கு பிறகு இதை வச்சு ஒரு ஸ்கேன் பண்ணு. ஸ்கேன் சொன்னா டாக்டர்ல போய் இது பண்ற ஸ்கேன் இல்ல, இது எப்படி இதுல இருந்து வெளியே வாழுது.
உம்மா வாப்பா தெரிஞ்சு கொள்ளுங்க. இதுல யாராவது இருந்தா உங்களோட பிள்ளைகளை படிக்க வைங்க. படிப்பு என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் 100% படிப்புக்காக செலவழிக்கிற சல்லி பல பல மடங்கா திரும்ப கிடைக்கும். அதை நீங்க செலவா கணக்கு பார்க்காதீங்க. ஊடு கட்ட செலவழிக்கிறீங்க, கல்யாணத்துக்கு செலவழிக்கிறீங்க, கடை கட்ட செலவழிக்கிறீங்க, பிசினஸ் செலவழிக்கிறீங்க. பிள்ளைக்கு மட்டும் செலவழிக்க மாட்டேங்கிறீங்க. பொம்பளை பிள்ளைக்கு செலவழிக்கிறீங்க, பொடியம்மாருக்கு செலவழிக்க மாட்டேங்கிறீங்க. இது உம்மா வாப்பாக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. செலவழிங்க, எல்லாருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. படிப்புக்காக வேண்டி ஆரம்ப காலங்கள்ல டிப்ளமா படிச்சா ஜாப் கிடைக்கும். இப்ப டிப்ளமாக்கு ஒன்றுமே வேல்யூ இல்ல. இப்ப டிகிரி கேட்கிறாங்க எல்லாத்துக்கும். சவுதி, துபாய், கட்டார் 2.5 லட்சம் சம்பளமா டிகிரி கேட்கிறாங்க. அதே நேரம் சில உம்மாமாருக்கு சொல்லுவாங்க, ஏண்ட பிள்ளைய நான் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அப்ப என்ன செய்ய போறீங்க? வீட்லயே பார்த்து பக்கத்து வீட்லயே ஒரு கோழி ஃபார்ம் வச்சு கொடுங்க, ரால் ஃபார்ம் போட்டு கொடுங்க, ஒரு பேக்கரியை போட்டு கொடுங்க. விலங்குதா? பக்கத்திலே வச்சு சரி வராது. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை செய்யறாங்க, ஆஸ்திரேலியா போயிட்டு படிக்கிறாங்க, யூகே போயிட்டு படிக்கிறாங்க, கனடான்னு போறாங்க, கட்டாருக்கு ஜொப்புக்கு போறாங்க, சவுதி போறாங்க, மால்டீவ்ஸ் போறாங்க டீச்சரா. நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா நம்பிக்கைங்கிறது அவங்கள்ட்ட இருக்குது. உங்களோட பிள்ளைகளை நீங்க சந்தேகப்படக்கூடாது. உம்மா வாப்பா சந்தேகப்படக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டாலே அந்த பிணைப்புல பிரச்சனை வந்துடும். கிளியரா உங்களுக்கு? ஆகவே இப்ப கேள்விக்கான நேரம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன ஐடியா வச்சிருக்கிறீங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிற நிறைய ஐடியா கொடுத்துட்டா, இப்ப ஏதாவது டவுட் இருந்தா ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஆக வேண்டி, ஒரு 10 மினிட்ஸ். Yeah, SWOT analysis. பாக்குறியா? என்னப்பா ஒரு டவுட்டுமே இல்லையா? ரொம்ப லேசா போய்த்தது. டக்குன்னு எனக்கு ப்ரோக்ராம் முடிச்சு விட்டுரும். அதாவது நீங்க இன்னொரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொள்ளுங்க. கேள்வி கேட்கிற ஸ்கில். எப்பாவது உங்களோட மனசுல ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஐடியா இருந்தா அந்த கேள்வியை அழகா டக்குன்னு கேட்டுருங்க. நீங்க கேட்காட்டி இப்ப உங்களுக்கு விளங்காது. ஒரு காலத்துல உங்களுக்கு கவலைப்படுவீங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, காதல சொல்லுவோம்னு யோசனை பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா இன்னொருத்த சொல்லி பிக்கப் பண்ணிட்டு போய்த்துருவோம். அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா அது எந்த டீச்சரா இருந்தாலும் சரி, எந்த கிளாஸா இருந்தாலும் சரி, பிழையா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி, அந்த கேள்விய கட்டாயமா கேட்டுக்கொள்ளுங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, HND IT செஞ்சா ஜோப் அப்படி இருக்கா? ரைட். அதான் சொல்றேன். ஓ, குவாலிஃபிகேஷனும் உங்கள்கிட்ட இருக்கணும், ஸ்கில்லும் இருக்கணும். HND IT செஞ்சாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. கரியர் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா IT வந்து அதுல நிறைய பாடம் படிப்பீங்க. பட் அதெல்லாம் விட நீங்க HND IT செய்யறதை விட உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்ளும். இங்கிலீஷ் நீங்க எப்படி இருக்கிறீங்க? அடுத்து ஐடில பேசிக்கா MS ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அது எப்படி இருக்குது? அடுத்தது உங்களோட சோசியல் மீடியா நாலேஜ் எப்படி இருக்குது? அதெல்லாம் பார்த்துட்டு HND IT படிச்சா உங்களுக்கு ஐடி துறையில நல்ல ஜாப் கிடைக்கும். ஐடி துறையில HND படிச்சாலும் மேலதிகமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுக்கணும். மேலதிகம் ஏன்னா நீ HND ஒரு வருஷம் 1.5 வருஷம் படிச்சுக்கிறீங்க, சும்மா தான் செலவழிச்சு கொண்டிருப்பீங்க. சும்மா செலவழிச்சு கொண்டிருப்பீங்க. இப்ப 3 மாசத்துல 3 மாச கோர்ஸோ 1 மாச கோர்ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆரம்பிங்க. ஆன்லைன்ல விளம்பரத்தை போடுங்க. யாராவது கம்பெனிக்கிறீங்களா, எங்களுக்கு நாங்க உங்களை மார்க்கெட் பண்ணி தரோம் சோசியல் மீடியாவில். முதலாவது உங்களுக்கு பிசினஸ் வரும். 10,000 ரூபாய் தருவோம், 50,000 தருவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. படிச்சுக்கிட்டு நீங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுங்க, வேலையை தொடங்க. லைசன்ஸ் தேவையில்லை, அப்ரூவல் தேவையில்லை, பிஏ ஒண்ணுமே தேவையில்லை. ஸ்டார்ட் அப் உங்களோட வேலை ஆரம்பம்.
வெப் டிசைனிங் படிக்கிறேன் சார், அது எப்படி ஒர்க் ஆகுவாது? நல்ல கோர்ஸ், வெப் டிசைனிங் படிங்க, நல்லது. அதுலயே நீங்க முன்னுக்கு வரலாம். நிறைய அதுக்கு கொஞ்ச நாள் நீங்க அதை படிச்சுட்டு ஒரு கம்பெனில 2 வருஷம் வேலை செஞ்ச போறோம், நீங்க என்ன செய்யுங்க, சொந்தமா ஒரு வெப் டிசைனிங் ஃபர்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண. ஆன்லைன்ல ஃபர்ம் ஸ்டார்ட் பண்றேன்னா ஆபீஸ் எடுத்து ஏசி பண்ணி அப்படி இல்ல, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். விளம்பரம் தான் வரும் உங்களோட கம்பெனி பேர்ல, அவ்வளவுதான். உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். கிளியரா? உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், டிகேடி இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இது எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்? டிகேடி அது ஒரு டீச்சர்ஸுக்கான ஒரு சர்டிபிகேட். So if you are in a country like Qatar, Dubai, Saudi, it is an additional qualification. அதை வச்சு ஒரு ஒன்றுமே செய்யல. If you are a unique teacher, if you have some teaching methodology, if you learn something new, different, then you have opportunities. You are a normal teacher, you are a math teacher, English teacher, you also doing the class like come, go, take, grammar, speaking, then it's pointless. There is a teacher in Jaffna, spoken English course for 3 months. His fee is 85,000 rupees. 85,000 எடுக்கிறாங்க இங்கிலீஷ் கோர்ஸ். கணக்கு பாருங்க, 10 புள்ள சேர்ந்தா 8.5 லட்சம், 20 புள்ள சேர்ந்தா 16 லட்சம். 85,000 எடுக்கிறார் ஜஃப்னால. அது மாதிரி ஒன்றை பிளான் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட். இந்த கேள்வி கிடையாது. You create a new course for you according to your skill. Don't work for companies, don't work for school. அது உங்களோட ஸ்டார்டிங்கா இருக்கேலும். How much you are going to salary, how much they are going to pay you? How much they are going to pay you? Nothing. 50,000 rupees. There are so many teachers. TESOL வச்சிருக்கிறாங்க, TESOL, TKT, CELTA, அது இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது? Maximum 75,000 rupees in Sri Lanka. அதனால you can do that course. There will be another certificate in your career. There's nothing. Sometimes you will learn some techniques. அதுல உங்களுக்கு டெக்னிக்ஸ் கிடைக்கும். But still create something. ஏதாவது ஒன்றை கிரியேட் பண்ணுங்க. ஒரு கான்செப்ட் ஒன்றை கிரியேட் பண்ணு, ஒரு கான்செப்ட். I have done, sir, share market course இருக்குதா சார்? ப்ளீஸ் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் எல்லாம் படிச்சு லொஸ்ட் ஆகிடாதீங்க. ஸ்டாப் தட் நான்சென்ஸ் திங்ஸ். வேற ஏதாவது ஒண்ணுல யோசிங்க. education related or creative ideas related யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண அச்சீவ் பண்ண 100% நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா கிரியேட்டிவ் ஐடியாவோட சூப்பர் ஆயிக்கும், நல்லா ஏர்ன் பண்ண உங்களுக்கு. I have done a diploma teaching. You can get 100%. Diploma no job. Sorry. Maldives diploma you should go with HND or degree. HND degree you contact me. I will give you the job in Maldives. Amazon college HND IT training could be no training course. Once you complete the course, we will give you a placement or you can work there. If I do an IT diploma in the to become what is this question கேக்குறீங்க? IT diploma முடிஞ்சு சைக்காலஜிஸ்ட் வரணுமான்னு கேக்குறீங்களே, என்ன கேள்வி இது? Wrong question. அதாவது IT diploma is important. Everyone in this class, you should have IT diploma. You should have an English diploma. அது கட்டாயமா எடுக்கணும். Do that. அது ஒரு basic qualification. O level, A level, apply to O level, English, IT. If you want to become a psychologist, you have to do psychology program, counseling, psychology. Okay, good.
HND in English is useful to be, if you want to become an English teacher, HND in English is better. Good. But if you have 3 to 4 years of experience, நீங்க HND படிக்காம, you do the degree in HND, sorry, degree in English, BA English. That is a great thing for you. நீங்க HND skip பண்ணி போட்டு directly you can go to the degree, 1 year degree. அதுல immediately you can get a job. Therapy in psychology and a personal contact பண்ணுங்க, I will give you some idea. Any other questions? Now I'm studying for counseling because all the saying we have a future is there. Yeah, 100%. There is a great future for counseling because if you have counseling course, if you study psychology and counseling, you can go to HR, you can go to teaching, you can be a counselor, you can start your own clinic, you can earn in good money. It's a good job, huh? Don't worry. Any other questions? Any other questions? How to become a graphic designer? Or how to become a graphic designer? You study a graphic designing course. Go find a very good institute. You find a graphic institute course. After studying the course, சம்பளம் இல்லாம எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்யுங்க as a graphic designer. Sometime அவங்க சிறு amount தருவாங்க. Improve your qualification experience. Then you can come to Colombo or other places, 1 lakh salary for a graphic designer. அதுக்கு பிறகு ஆன்லைன்ல நீங்க ஒரு பேனர் ஒன்று செஞ்சு போட்டு யாருக்காவது கிராஃபிக் டிசைனிங் வேலை தேவையா, ஒரு பேனருக்கு 250 ரூபா அட்னு போட்டு மார்க்கெட் பண்ணு. இப்போ நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் டூ டிசைனிங் அண்ட் சென்ட் இட் டு தேம். I have done diploma in business management. Can I get a கொஞ்சம் கஷ்டம். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளமா முடிச்ச பிறகு கொஞ்சம் கஷ்டம் மிடில் ஜாப். You need a HND or a degree. Amazon College IT diploma illa. We have only HND and degree. HND and degree. Sir, நான் சவுதில இருக்கிறேன் சார். Work from home job எடுக்கலாமா? சவுதில work. Okay, எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப் பண்ணுங்களே. ஏதாவது ஐடியா இருந்தா I will give you. Okay. உங்களை பத்தி நான் கேட்கணுமே, நீங்க what are you doing, என்ன செய்றீங்க, என்ன கரியர் பார்த்து அதுக்கு தக்கன மாதிரி you can do something. இப்ப எல்லாருக்கும் தேவை ஒரு பேனர். உங்களோட விஷயத்தை போட்டு ஒரு பேனர் போட்டு if you do some marketing, definitely there is a good future for you. அடுத்து சைக்காலஜிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட் வேற, சைக்காலஜிஸ்ட் வேற. பிசியோதெரபிஸ்ட் மீன்ஸ் நீங்க இந்த பாடி கை மசாஜ் பண்றது, பேரலைஸ் வந்த பேஷண்ட் கை காலை பிடிச்சி விட்டு அதுக்கு ஆயில் பண்ணி, இதுதான் பிசியோதெரபிஸ்ட். அதுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் டிமாண்ட் இருக்குது இல்லைங்களா? அதுவும் நீங்க இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவில போயிட்டு படிக்கணும், டிகிரி ஒன்று. அப்பதான் நீங்க பிசியோதெரபிஸ்டா வரையணும். பிசியோன்னா உடம்ப வளர்ச்சி வேலை செய்யுது. சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிக்ஸ் அது வேறு, அது உளவியல் சம்பந்தப்பட்டது. A லெவல்ல 2 பாஸ் இருந்தால் HND செய்யலுமா? எஸ், A லெவல்ல 2 பாஸ் இருந்தா HND செய்யலும், நோ ப்ராப்ளம். இஃப் யூ டு HND
HND IT, can we teach ICT for? Yes, you can definitely teach for O level, A level. OL A level நீங்க நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க OL A லெவலுக்கு ICT படிப்பிக்க போறீங்களா, பிராண்டை கிரியேட் பண்ணு. அடுத்தவன் கொடுக்குறான் 500 ரூபாய்க்கு நீங்க 500 கொடுக்காதீங்க. உங்களோட கிளாஸ் 1000 rupees, யூனிக், இண்டிவிஜுவல், குரூப் கிளாஸ் 1500. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏன் படிச்சா அதுக்கு மெட்டீரியல்ஸ் எடுங்க, கோச் பண்ணுங்க, யூடியூப் எடுங்க, ஒரு பிக் ஸ்கிரீன் ஒன்று போடுங்க, பெரிய ஸ்மார்ட் டிவி, அதுல யூடியூப்ல படிப்பீங்க. அப்படி இப்படி செய்யக்கொள்ள யூ கேன் டூ அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நல்லா செய்யுங்க. அதை சொல்லி அப்படி டிஃபரெண்டா யோசிங்க. எல்லாரும் மாதிரி சும்மா 500 ரூபா 300 ரூபாய் எடுத்துக்கொண்டு படிப்பிக்காதுங்க. கிரியேட் பண்ணுங்க, ஒரு டிஃபரெண்ட் கான்செப்டை கிரியேட் பண்ணுங்க. இன்டீரியர் ஃபேஷன் டிசைனிங், குட் கேரியர். எஸ், இன்டீரியர் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ஆல்சோ குட் கேரியர். அது நிறைய இண்டஸ்ட்ரி நல்ல டிமாண்ட் உண்டு. ஸோ அதை நீங்க படிக்கணும். HND இஸ் ஈக்குவலன் டு A லெவலா? A லெவலை விட HND அதை விட ஒரு படி மேல. HND A லெவலை விட ஒரு ஸ்டெப் மேல. Is it difficult only in Middle East to get job after in diploma? டிப்ளமா செஞ்ச ஸ்ரீலங்கால ஜாப் எடுக்கலும், மிடில் ஈஸ்ட் எடுக்கல. சும்மா அதை ஒரு குவாலிஃபிகேஷன் நீ கொண்டுட்டு போயிடும். பட் தெரியுதான் அதை வச்சே உங்களுக்கு பெருசா ஒன்றும் செய்யல. பட் ட்ரை பண்ண, யூ கேன் ட்ரை. யூ கேன். ஒண்ணும் இல்லாம ஜாப் எடுக்கிறாங்களே, ஸோ ஒண்ணும் இல்லாம மிடில் ஈஸ்ட் ஜாப் எடுக்கிறாங்க. ஸோ டிப்ளமா வச்சு நீங்க ஜாப் கொண்டு ட்ரை பண்ணிடலும், அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. I am a diploma in English student, but still can speak English. What to do? Oh, நீங்க இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதா? நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு ஃப்ரெண்டோட பேசி பழகுங்க. யூடியூப்ல நிறைய ஹெட்செட்டை போட்டு இங்கிலீஷ் லெக்சர்ஸ் கேளுங்க. CNN நியூஸ் கேளுங்க, டிவிலையோ ரேடியோ இதுல யூடியூப்ல. அப்படி அதிகமா காதுல இங்கிலீஷ் வேர்ட்ஸை கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னாக்கும் யூ கேன் ஸ்பீக். Should we do diploma? Please don't ask me that question. What about software? Software engineering எல்லாம் உங்களுக்கு சரி வராது. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய படிக்கணும். You should have good knowledge about IT, English knowledge நல்லா இருக்கணும், maths knowledge இருந்தால் you can go for software. Softwareல டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி there is a huge competition. So software உங்களோட பேஷன் ஒன்னா இருந்தால், ஆப்ஷன் ஒன்னா இருந்தால், இன்னொரு ஃபீல்டையும் பேரலலா கிரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சாஃப்ட்வேரும் படிக்கிறேன், பிளஸ் சோசியல் மீடியாவும் நான் செய்யறேன், கிராஃபிக் டிசைனும் செய்யறேன். அப்படி ஏதாவது இன்னொன்றையும் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு கொள்ளுங்க. கவர்மெண்ட் HNDE உங்களுக்கு படிக்க இயலாது, A level 2 பாஸ் ஆகும். உங்களுக்கு பிரைவேட்ல HND தான் படிக்கலும், HNDE உங்களுக்கு படிக்க இயலாது. Any other questions? Okay, thank you very much for students. இந்த கிளாஸ் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. Thank you very much. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ஜாயின் ஆகும். ஜஸாக்கல்லா. உங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வரணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்தவனாக விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஜஸாக்கல்லா முபாரக்.